பின்னால் 7 பூதங்களும் சின்னம் பூதி திருச்சம்பதி நாடு விட்டு பொறும்பூர் பாதையாக ஆழ்வார் தொப்பு தங்கடந்து சின்ன ஆழ்வாரையும் பெரியாழ்வாரையும் அடிபணிந்து சேர்வதை ஆழ்வார் தொப்பு தங்கடந்து நாந்தேரி பாதையாக மண்ணாத்துப்பாறை வழக்கம் பற்றி மலைய நம்பி வாசலுக்கு மலைய நம்பி வாசலுக்கு என்னை வாராரை சங்கிலிபுரம் அந்த மலைய நம்பி வாசல மண்ணாத்துப்பாற வழக்கம் பத்து வாழ மலைய நம்பி வாசலில் வந்து சட்டநாத பாலகன் சாமி சங்கிலி புதவ வந்து ஆதாடி போடுறார். இந்த அரும்பெரு சபையில அலங்கார பந்தலிலே நமக்கு 100 ரூபாய் 100 லட்சமாக வாரி கொடுத்த வள்ளல் நமது சித்தப்பா பால்பாண்டி சித்தப்பா அவர்கள் காசிநாதவரம் ஒத்தப்பன சுடலையாண்டவன் கோயிலில் பெரியாண்டவர் மாயாண்டி கோமரமாண்டுகின்ற பால்பாண்டி சித்தப்பா அவர்கள் 11 ரூபாய் 100 லட்சமாக நமக்கு வாரி கொடுத்திருக்கிறார்கள். நமது பால்பாண்டி சித்தப்பா அவர்களும் அவருடைய மனைவி மக்களும் மருமக்கமார் செல்வங்களும் பேரமார் பேத்திமார்களும் சமையல்மார்களும் குடும்ப குல கோத்திரங்களும் பட்டி பெருகணும் பல்பார பொங்கணும் செய்யுந்தொழி உங்களும் செல்வாக்கு உங்களும் அவர் குடும்பங்கள் எல்லாம் ஒத்தப்பான சுடலை ஐயா சுடலையோட அருளா ஒய்யார் அம்மா சொல்லுந்தையார் சிறப்போடி சங்கிலி பூதம் அருளால சங்கிலி பூதம் கைதை போல மலைய நம்பி வாசலில மலைய நம்பி வாசலில சட்டநாதன் சந்திரபாலக சாமி சங்கிலி பூதம் அவர் மண்ணாத்து பரதன்னில மலைய நம்பி வாசலில திருக்காச்சம்பாறையில தான் கொண்டு வந்த சங்கிலிய ஆகாரம் ஓங்காது கொண்டு அடித்தாரோ மண்ணாத்துப்பாறை வழக்கம் பத்து மலை நம்பி வாசல்ல வந்து மலை நம்பி வாசல்ல தான் கொண்டு வந்த சங்கிலியை கொண்டு திருக்காச்சம்பாறையில ஓங்கி ஒரு அடி அடிச்சான். ஒரு அபய சத்தம் போட்டு சங்கிலி போல அடிச்ச அடியில அந்த பாறையே பெரிய சொனையா விழுந்துட்டான். ஒரு அழகான சொனையை உண்டு பண்ணி அந்த சொனையில முங்கி குளித்தாரா இங்க சங்கிலி போல. இப்படி ஆங்கார ஓங்கார சொருவம் கொண்டு வரும்போது பார்த்தார் மலையிறங்கி சங்கிலி போதும் அட்டா துட்டியெல்லாம் இங்க வைக்க கூடாது. என்னோட வாசல்ல அட்டா துண்டி வைக்க வேண்டாம், ஆதாளி போட வேண்டாம். அப்படி ஆதாளி போடுற அட்டா துண்டி போடணுமாடா தென்குறுங்குடி நகரத்துல திருக்குறுங்குடியில என் தம்பியாகிய அழகு நம்பி அழகு நாச்சியார் வாசல் இருக்கு. அங்கே போய் அட்டா துண்டி காட்டு. அப்ப சொல்லுறான் சங்கிலி போதும் இந்த மலைநபி வாசல்ல நான் வந்த அடையாளத்துக்கு எனக்கு ஒரு நிலையை வந்தார். உடனே சங்கிலி பூதத்திற்கு மலைநபி வாசலில் என்ன மலைய நம்பி நல்ல வாச
அழகு நிலைய ஒண்ணு போந்தா என இப்படியா இருக்கும் போது ஏற்ற ராத்த மன்னனான சங்கிலி கூதமோ மலையை நம்பி வாசல் நிலையத்தை வாங்கி கொண்டு திருக்குறுங்குடி நகரத்தில அழகு நம்பி அழகு நாச்சியாரோட வாசல்ல வந்து அட்டாதுட்டி பண்ணுறார் ஆதாடி போடுறார் இடையூறு பண்ற இன்னல்கள் நடத்துகிறார் இந்த அரும்பெரு சபையில அலங்கார பந்தலிலே 50 ரூபாய் 50 லட்சமாக மாறி கொடுத்த வள்ளல் இந்த சொரிமுத்தையனார் சங்கிலிபுரத்தாரோட கோயிலில் கோயிலுக்கு பூ வியாபாரம் அவர் வியாபாரம் தான். கோயில புஷ்ப அலங்காரம் சட்டி அலங்காரம் சாமி அலங்காரம் செய்யக்கூடிய 5ஆம் கட்டளை சேர்ந்த நமது பரமசிவ அண்ணன் அவர்கள் பெரிய பூ வியாபாரி. பெரிய பூ வியாபாரம் 5ஆம் கட்டளையில பெரிய பூ வியாபாரி பெரிய பண்ணையாரு பரமசிவன் தான். பரமசிவன் அண்ணன் அவர்கள் நமக்கு 50 ரூபாய் 50 லட்சமாக கொடுத்திருக்கிறார். 5ஆம் கட்ட நகரத்தை சேர்ந்த பிரபல பூ வியாபாரி பிரபல பண்ணையார் நமது பரமசிவன் அண்ணன் அவர்களும் அவருடைய மனைவி மக்களும் மருமக்கமார் செல்வங்களும் பேரமார்களும் பேத்திமார்களும் அவருடைய பூ மணந்தது போல அவர் புகழ் மணக்கணும் செய்யும் தொழில் ஓங்கணும் மக்கள் மருமக்கமார் செல்வங்கள் பேரமார் பேத்திமார்களோடு ஐயா வாழ வேணும் வளர வேணும் வாழ வேணும் வளர வேணும் மங்களமா செய்யும் தொழில் பெருக வேணும் செய்யும் தொழில் செல்வாக்கா வாழ வேணும். அண்ணாரோட குடும்பம் எல்லாம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இப்படியாக திருக்குறங்குடி நகரத்தில் வந்து அழகு நம்பிக்கை அழகு நாச்சியார் அம்மாளுக்கும் 10 நாள் திருநாள் நடக்கு என 10 நாள் திருநாளி ஆளும் பவசோடு நடக்குதையா. பவசோடு நடக்கும் போது சட்டநாதன் கேத்திரபால சாதை சங்கிலி பூதம் அவருடைய சன்னிதானத்தில் ஆடுறார பாடுறார ஆடுறார போடுறார